என்னங்க, ம். வர திங்கட்கிழமை என்ன ஸ்பெஷல் டேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்பெஷல் டேவா? எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேவும் கிடையாது. ஒண்ணு போட்டேன்னு வைங்க. ஐயோ! அன்னைக்கு தான் நம்ம மேரேஜ் ஆனிவர்சரி வருது. ஓ! மேரேஜ் ஆனிவர்சரி டேவா? சரி சரி, ம். அன்னைக்கு போட்டுக்க எனக்கு கோல்ட் செயின் கிஃப்டா தரீங்களா? ம். கோல்டு செயினா? ம், ஐயோ! சரி, கோல்ட் செயின் வாங்கி தர முடியலன்னா ஒரு சின்ன ம். ரிங்காவது? என்னது ரிங்கா? ம், ம். நீ ரிங் என்னது இங்க ரிங் ஆகுது? ஆ, ம், இவனுக்கு வேற வேலையே கிடையாது. ம். என்ன சொன்ன ரிங்கா? அப்பா எவன்டா இது? ம், இவன் ஒருத்தன். ம். இப்ப சொல்லு. டேய். ம். ஐயோ! என்னங்க இது? என்ன அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்களோ என்னமோ? ஒரு தடவை கால் அட்டெண்ட் பண்ணி பேசலாம்ல? என்னது? கால் அட்டெண்ட் பண்ணி பேசணுமா? ஃபோன் யார் பண்றதுன்னு தெரியுமா? யாரு? பேங்க்ல பர்சனல் லோன் வாங்கியிருந்தான்ல, அந்த பேங்க்ல வேலை செய்யற கலெக்ஷன் ஏஜென்ட் தான் கால் பண்றான். ம், ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அவனுக்கு கால் பண்ணி பேசுனேன்னு வச்சுக்கோ, இருக்கிற பெண்டிங் இஎம்ஐ எல்லாம் கட்ட சொல்லுவான். அதுக்கு தான் அவன் ஃபோனை நான் எடுக்காம இருக்கேன். ஓ, அப்படியா? சரிங்க. ம். யாரோ கதவு தட்டுறாங்க. ம், ஐயோ! ஒருவேளை பேங்க்ல இருந்து கலெக்ஷன் ஏஜென்ட் தான் வந்திருப்பானோ? அவன் ஃபோனை நான் எடுக்கலல்ல, ம். அதான் நேரா வீட்டுக்கே வந்து பாத்துரலான்னு வந்திருப்பான் போல இருக்கு. அப்படியா? இப்ப நம்ம என்னதாங்க பண்றது? நீ முதல்ல போய் யாருன்னு பாரு. ம். ஒருவேளை நான் நினைச்ச மாதிரியே பேங்க்ல இருந்து கலெக்ஷன் ஏஜென்ட் வந்திருந்தாங்கன்னு வச்சுக்க, நான் வீட்ல இல்லைன்னு சொல்லிடுறேனே. புரியுதாடி? ம். சரி, நான் உள்ளே இருக்கேன், நீ போய் பாரு. சரிங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. சரி சரி, சீக்கிரம் போ. ம். அப்பா. யாருங்க? யார் வேணும் உங்களுக்கு? இது ரமேஷ் சார் வீடு தானுங்க? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. ரமேஷ் சார் வீட்ல இருந்தா கூப்பிடுறீங்களா மேடம்? ஹலோ, முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன்ல. மேடம், என்னோட பேரு பிரவீன். நான் டிஆர்எஸ் டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து வரேன் மேடம். ம்ஹும். ஆ? ம். நம்ம ரமேஷ் சார் எங்க டெக்ஸ்டைல்ஸ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அண்டர்வேர் ஒன்று வாங்கினாரு. அப்ப நாங்க ஒரு கூப்பன் கொடுத்தோம். அந்த கூப்பனை நம்ம சாரு ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. ரமேஷ் சார் லக்கி டிரால செலக்ட் ஆயிட்டாரு. ஆ? லக்கி டிரால செலக்ட் ஆனவங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள gift கொடுக்க போறோம். ஆ? சிட்டிலேயே பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் இந்த 10,000 ரூபாய் கூப்பனை வச்சு ஸ்டே பண்ணலாம், சாப்பிடலாம், எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஓ, உண்மையாங்களா? இப்ப வச்சு சொல்றீங்களா மேடம்? இது ரமேஷ் சார் வீடு தானே? ம். இல்ல பக்கத்து வீட்ல போய் விசாரிக்கணுமா? ஆமாங்க. இது ரமேஷ் சார் வீடுதான். அந்த கூப்பனை கொடுங்க, நான் கொடுத்துறேன். அப்படிலாம் கொடுக்க முடியாது மேடம். இந்த கூப்பன் சார் பேர்ல இருக்கு. அதனால சாரை நேரா பார்த்து தான் இதை கொடுக்க முடியும். ம். இல்லனா நாளை பின்ன எங்க டெக்ஸ்டைல்ஸ்காரங்க சார்ட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது நான் தான் தேவையில்லாம மாட்டிக்குவேன். ம்ஹும். அதனால தான் சாரை டைரக்டா நேர்ல பார்த்து கொடுக்கணுங்கிறேன். அப்படிங்களா? நீங்க கொஞ்சம் கோச்சிக்காம சாரை வெளியில வர சொல்லுங்க மேடம். கூப்பன் அவர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறேன். சரி, நீங்க ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. சார் உள்ளதான் இருக்காரு, இப்ப வந்துருவாரு. சரிங்க மேடம். கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க. ம், சரிங்க. ஆ? என்னங்க, எங்கேயும் போயிடாதீங்கண்ணே. 10,000 ருபீஸ் கூப்பன் வேற கையில வச்சிருக்கீங்க. ஒரு 2 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்கண்ணே. நான் வெயிட் பண்றேங்க. நீங்க போய் கொஞ்சம் சாரை சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க. அடியே, ஆ? ஏண்டி இவ்ளோ லேட்டு? ஆமா, யார் வந்தது? என்னங்க, நீங்க டிஆர்எஸ் டெக்ஸ்டைல்ஸ்ல அண்டர்வேர் வாங்கும்போது அவங்க கொடுத்த கூப்பன் ஏதாவது ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்களா? ஆ? அவங்களோட லக்கி டிரால உங்களுக்கு தாங்க பிரைஸ் விழுந்திருக்கு. ஆ? உங்களுக்கு 10,000 ரூபாய் வேல்யூ உள்ள gift கூப்பன் கிடைச்சிருக்குங்க. அத கொடுக்க தான் ஒரு ஆளு வந்திருக்காரு. டிஆர்எஸ் டெக்ஸ்டைலுக்கு நான் இது வரைக்கும் போனதே இல்ல. ஏங்க, நீங்க மறந்துட்டீங்களோ என்னமோ? நீங்க போகாமையாங்க அவர் உங்க பேரை கரெக்டா சொல்றாரு. நீங்க வாங்க, முதல்ல நம்ம அந்த கூப்பனை வாங்கிப்போம். ஏய், அவசரப்படாத. அந்த டிஆர்எஸ் டெக்ஸ்டைலுக்கு நான் எப்போ போனேன்? என்னங்க, இப்ப அதெல்லாம் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. டக்குன்னு வந்து அந்த கூப்பனை வாங்கிக்கோங்க. ஐயோ! சரி, 10,000 ரூபாய் வேல்யூ உள்ள கூப்பன் ஃப்ரீயா கிடைக்கும்போது வேண்டான்னு சொல்ல முடியுமா என்ன? வா போலாம். ம், சீக்கிரம் வாங்க.
ஆ? எங்க அந்த ஆளு? அடியே இங்க யாருமே இல்லையடி. இல்லங்க, அந்த ஆளு இங்கதாங்க நின்னுட்டு இருந்தாரு. நான் அந்த ஆளு எங்கேயும் போவேணான்னு கிளியரா சொன்னேங்க. அவ்ளோ சொல்லியும் கேட்காம எங்க ஐயோ. போனாரு? ஆ, நான் இங்க தான் இருக்கேன். ஆ, ஐயோ நீயா? ஆ? ஏன்டா என்ன பார்த்தா உனக்கு ஷாக்கா இருக்கா? என்ன டேய், ஆ? உனக்கு நான் எத்தனை தடவை ஃபோன் பண்றது? ஃபோன் பண்ணா கால் அட்டன் பண்ண மாட்டியா? ஆ? உன் வீட்டுக்கு வந்து பேங்க்ல இருந்து வந்திருக்கோன்னு சொன்னாக்கா நீ வீட்ல இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டா. அதனால தான் உன் பொண்டாட்டி கிட்ட 10,000 ரூபாய் வேல்யூ உள்ள கூப்பன் உனக்கு பிரைஸா கிடைச்சிருக்குன்னு போய் சொல்லி மாட்ட வச்சேன். என்னங்க, உங்கள வாடா போடான்றாரு? யாருங்க இந்த ஆளு? அதான் நான் லோன் வாங்கியிருந்தேன்ல அந்த பேங்கோட ஆளு. ஓ, இவர்தானா காலையில மாத்தி மாத்தி கால் பண்ணது? ஆமா மேடம். நீங்க தானா? ஓஹோ, நான் லோன் காசுக்காக ஃபோன் பண்றது உங்களுக்கும் தெரியுமா? டேய், லோன் வாங்குற வரைக்கும் பேங்கையே குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வாங்கிட வேண்டியது. லோன் வாங்கினதுக்கு அப்புறம் நாய் மாதிரி உங்க பின்னாடி நாங்க சுத்த வேண்டியதா இருக்கு. நீ மட்டும் இல்லடா, உன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இப்படிதான் இருக்கானுங்க. ஃபோன் பண்ணா சுத்தமா எடுக்கிறதே கிடையாது. நாங்க எங்க பணத்தை உனக்கு லோனா கொடுக்கலடா, ஜனங்களோட பணத்தை தாண்டா லோனா கொடுக்குறோம். ம். நீங்க கரெக்டா லோன் கட்டினா தானடா ஜனங்களுக்கு நாங்க வட்டி கொடுக்க முடியும். ம். லோன் வாங்கும்போது மட்டும் 32 பல்லையும் காட்டிக்கிட்டு ஈன்னு வாங்கிக்க வேண்டியது. லோனை திருப்பி கட்டணும்னா மட்டும் வலிக்குதாக்க. ஒரு சில மாசம் லோன் கட்டுறது கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக அதையே கண்டினியூ பண்ணக்கூடாது. ஃபோன் எடுத்து பதில் சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? கொஞ்சம் இனிமேலாவது லோனை கரெக்டா கட்ட பாடுறா. சரியா? ம். சரி சார், நான் எப்படியாவது பேலன்ஸ் பணத்தை சீக்கிரம் கட்ட பார்க்கறேன். சரி, இப்போ உங்கள்கிட்ட கட்டுறதுக்கு பணம் ஏதாவது இருக்கா? இல்லைங்க சார். ம். அவுட்ஸ்டாண்டிங் உனக்கு நிறைய இருக்குடா. சீக்கிரம் கட்டிடு. சரியா? நான் 10 நாள் கழிச்சு வரேன். அதுக்குள்ளேயாவது கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ண பாரு. இல்லைன்னா தேவையில்லாம உனக்கு தாண்டா இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அது உனக்கு தாண்டா நஷ்டம். யோசிச்சு பாரு. என்ன புரியுதா? ம். சரிங்க சார். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ம். ஆ, ஆ, ஏங்க உங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. உங்க பேரு கவிதா தானே? ஆ, உங்க பேரு அசோகா? ஆமா. எப்படி இருக்க கவிதா? நான் நல்லா இருக்கேன் அசோக். அது இருக்கட்டும், நீ இங்க என்ன பண்ற? நான் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில எக்ஸிகியூட்டிவா வேலை செய்றேன். ம்ஹும். வீடு வீடா போய் சில ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டிங் சென்சஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? நான் இதுக்கு முன்னாடி பக்கத்து ஏரியால தான் சென்சஸ் எடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் இந்த ஏரியாவுக்கு வந்தேன். உன்னையும் பார்த்துட்டேன். சரி சரி, முதல்ல உள்ள வா. ம். உட்காரு. சரி, குடிக்க என்ன வேணும்? காஃபியா டீயா? ஐயோ பரவாயில்ல கவிதா, உனக்கு எதுக்கு கஷ்டம்? இதுல என்ன கஷ்டம்? ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் மீட் பண்றோம். நான் உனக்கு குடிக்க ஜூஸாவது எடுத்துட்டு வரேன் இரு. ஆ. அசோக், நல்ல வெயில்ல வந்திருக்க. இந்தா ஜூஸ் குடி. ம். சரி, அப்புறம் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ம், நல்லா தான் போயிட்டு இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகி இந்த ஊர்ல செட்டில் ஆயிட்டேன். ம். சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இப்பதான் ரீசெண்டா தான் ஆச்சு. மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ அப்படியே போயிட்டு இருக்கு விடு. என்னாச்சு கவிதா? ஏன் திடீர்னு ஒரு மாதிரி பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என் லைஃப்ல நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. என்னாச்சு? எனக்கு முதல்ல ஒரு கல்யாணம் ஆச்சு. ம்ஹும். ஆனா எனக்கு கல்யாணம் ஆன 7 மாசத்துலயே என் வீட்டுக்காரரு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த வீட்ல இருக்கும்போது எனக்கு அவரோட ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. அதனால தான் நான் எங்க மாமியார் வீட்டை விட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அவர் இறந்து 2-3 வருஷம் வரைக்கும் நான் எங்க வீட்லயே தான் தங்கி இருந்தேன். எங்க வீட்ல இருந்த பெரியவங்க எல்லாம் நான் தனியா இருக்கிறத பார்த்து என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்க. எனக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கும் அந்த பையனுக்கும் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா எனக்கு இந்த வாழ்க்கையும் சரியா அமையவே இல்ல அசோக். அப்படியா? என்னாச்சு? என் வீட்டுக்காரரு எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு.
24 மணி நேரமும் போதையிலேயே தான் இருப்பாரு. நம்ம என்னதான் சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டாரு. அவருக்கு மாசம் 60,000க்கு மேல சம்பளம் வருது. ஆனா வீட்டு செலவுக்கு 10,000 கூட கொடுக்க மாட்டாரு. நானும் அவர் குடுக்கற காசை வச்சு குடும்பத்தை எப்படியோ மேனேஜ் பண்ணி நடத்தினாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தினமும் குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு. ஐயோ, இத பத்தி யார்கிட்டயாவது நீ சொல்லலாம்ல? யார்கிட்ட இத பத்தி சொன்னாலும் அவர் திருந்தலாம் மாட்டாரு. என் இடத்துல வேற ஒரு பொண்ணா இருந்தா இவ்ளோ நேரம் அவரை விட்டு போயிருப்பா. ஆனா என்னால அது முடியாது. ஏன்னா நான் மட்டும் அப்படி பண்ணேன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். எனக்கு அப்புறம் இன்னும் 2 தங்கச்சிங்க இருக்காங்க. நான் வாழா வெட்டியா வீட்ல உட்கார்ந்திருந்தா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்படி ஒரு குடிகாரன் கூட உன்னால எப்படி வாழ முடியுது? எனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் பழகி போயிடுச்சு. நானும் இதையெல்லாம் மறந்து எங்கேயாவது வேலைக்கு போலாமான்னு ட்ரை பண்ணி கூட பார்த்தேன். எங்கேயாவது வேலைக்கு போனா எனக்கும் கையில செலவுக்கு காசு இருக்கும்ல. அப்படியா? சரி, நான் வேணா என் கம்பெனில உனக்கு ஏதாவது வேலை வாங்கி தரவா? வேண்டாம் அசோக். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ என் வீட்டுக்காரரு அங்கேயே வந்து சண்டை போட்டாரு. அவருக்கு ரொம்ப சந்தேகம் அதிகம். நான் எது பண்ணாலும் அவர் என் மேல சந்தேகப்படுவாரு. அதனாலதான் நான் இப்ப எந்த வேலைக்கும் ட்ரை பண்ணாம வீட்லயே இருக்கேன். இப்படியே எத்தனை நாளுக்கு தான் இருக்க முடியும்? ஏதாவது வேலைக்கு போய் உன் ஃபியூச்சருக்காக 4 காசு சேர்த்து வச்சுக்க கவிதா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். சரி, நீ இங்க வந்ததுல இருந்து என்ன பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். சரி, உன் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. அது இருக்கட்டும், உங்க வீட்ல ஏசி யூஸ் பண்றீங்களா? ஆமா, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை ஏசி இருக்கு? 2 ஏசி இருக்கு. ரெண்டும் எத்தனை டன் ஏசி? ஒன்னு 1 டன், இன்னொன்னு 1.5 டன். ஓ, அப்படியா? ம். சரி, எனக்கு இப்ப டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். திரும்ப இந்த ஏரியாவுக்கு வரும்போது மத்த விஷயத்தெல்லாம் பேசிப்போம். டேய், சாரிடா. நான் இப்படி சொல்றேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காத. நீ திரும்பவும் இங்க வந்தனா எனக்கு தான் பிரச்சனையாகும். நீ இங்க வரது என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா நம்ம 2 பேரையும் சந்தேகப்படுவாரு. அவருக்கு இப்போ நீ இங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கறதே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என்ன கொன்னே போட்டுருவாரு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அசோக். நீ சடனா இங்க வந்ததுனால தான் நான் ஏதோ உன்கிட்ட பேசினேன். நீ திரும்ப இங்க வந்தன்னா அது என் வாழ்க்கைக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு இனிமே என்ன பார்க்க இங்க வராத அசோக். உன் வாழ்க்கை இப்படி ஒருத்தங்கிட்ட மாட்டி தவிக்குன்னு நான் எதிர்பார்க்கல. சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ம்.